தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான இனத்துவ வெறியுடன் நிகழ்ந்த அந்த செயலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் இங்கே 600க்கும் அதிகமான புதைகுழிகள் இருக்கின்றன. இனப்படுகொலை நடந்ததற்கான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்களும் சேர்ந்துதான் மறைத்திருக்கின்றோம். புதைகுழிக்குள் புரிய வேண்டிய ஒருவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை எனக்கு நேரில் விவரித்திருக்கின்றார். இரவாக பெண்களினதும் குழந்தைகளினதும் கூக்குரல் யாழ்ப்பாணத்தில் வின்சென்ட் தியேட்டர் சந்திக்கு அருகாமையில் ஒரு நாள் இரவு போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். 4வது மாடியில் வேறு ஒரு விசாரணைக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் அவரை சந்தித்திருக்கின்றார். இதைவிட கடைந்தெடுத்த அரசியல் அயோக்கியத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்? அல்லது தென்னிலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏனைய உறவுகளே, விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு வரட்டு கொள்கையுடைய இயக்கம் அல்ல. இந்த நூலினுடைய அல்ல இந்த வன்மம் என்கின்ற அறிமுகத்தினுடைய நிகழ்வு அல்ல இந்த புத்தகம் இந்த மண்ணில் இந்த செம்மணியில் 11 இராணுவத்தினரினால் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியை மையப்படுத்தியதாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த புதைகுழிக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் அல்லது இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட செம்மணியில் இருந்து 220க்கும் அதிகமான அந்த உறவுகள் யாவருக்கும் சேர்த்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றேன். நாங்கள் இது ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது, ஒரு நூல் வெளியீட்டின் நிகழ்ச்சியாக சுருக்கிவிட முடியாது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான ஒரு புள்ளியாக அல்லது ஒரு இடைப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கருத வேண்டும். அவ்வாறுதான் நானும் இதனை பார்க்கின்றேன். இங்கு இலங்கை அரசாங்கம் புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜேவிபி மிக நாசூக்காக தமிழ் மக்களிடமே இருக்கக்கூடிய விடுதலை உணர்வை அல்லது இந்த விடுதலை உணர்ச்சியை களைந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் எங்களிடம் இருக்கக்கூடியவர்களும் முன்னெடுக்க வேண்டிய இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை எழுச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய போராட்டத்தை மடைமாற்றி திசை திருப்பி தணிவிக்கின்ற கைங்கரியங்களில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நெருப்பை தக்க வைத்து அணையாமல் அடுத்த தலைமுறைக்கேனும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது என்கின்றதை நாங்கள் முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 96ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவம் ஒரு வருடம் கழிவதற்கு உள்ளாகவே அந்த பாரிய ஒரு இனத்துவ வெறியுடன் நிகழ்ந்த அந்த செயலில் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகள் இங்கே 600க்கும் அதிகமான புதைகுழிகள் இருக்கின்றன, எங்களால் அடையாளம் காட்ட முடியும் என்று தெரிவிக்கப்பட்ட பின்னர் கூட தற்செயலாக ஒரு கட்டுமான பணியை மேற்கொள்வதற்காக அகலப்பட்டும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தலைவர்கள் இப்போது காலமும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி எங்கள் முன் எழுகின்றது. எத்தனை வருடங்கள் 96இல் நடந்த சம்பவம், யுத்தம் முடிந்து 2009 நாங்கள் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டே ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய விடயங்களை நாங்களும் சேர்ந்துதான் மறைத்திருக்கின்றோம். இது தற்செயலாக கட்டுமான பணிகளின் பொழுது வெளிப்பட்டது. உறங்கிக் கொண்டிருந்த அல்லது இறந்திருந்த அந்த உறவுகள் இப்பொழுதுதான் மூச்சு விடுகிறார்கள் என்று சொல்லி நான் கருதுகின்றேன். எனக்கு மிக நெருங்கிய ஒருவர் இந்த படுகொலிக்குள் அல்ல இந்த புதைகுழிக்குள் புரிய வேண்டிய ஒருவர் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவத்தை எனக்கு நேரில் விவரித்திருக்கின்றார். இரவாக பெண்களினதும் குழந்தைகளினதும் கூக்குரல் கேட்டவாறு இருந்தது என்று சொல்லி இருக்கின்றார். அவர் ஒரு பொய் சொன்னார். தான் ஒரு நீதிபதியினுடைய, அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பிரபலமாக இருந்த ஒரு நீதிபதியினுடைய வாகன சாரதி என்று சொன்னதினால் அவரை யாழ்ப்பாணத்தில் வின்சென்ட் தியேட்டர் சந்திக்கு அருகாமையில் ஒரு நாள் இரவு போட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நான் அவரிடம் கேட்டேன், உங்களினால் இதை எங்கேயாவது சாட்சியமாக பதிவு செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்டேன்.
அவர் பயந்தார். நியாயம் இருக்கின்றது. அதே போன்று புதுவை அன்னை அவருடன் சேர்ந்து ஏராளமானவர் போராளிகள் அவர்களுடைய குடும்பமாக கையளிக்கப்பட்டு என்று காணாமல் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். கையளிக்கப்பட்டு சில மாதங்களின் பின்னர் 4வது மாடியில் வேறொரு விசாரணைக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் அவரை சந்தித்திருக்கின்றார். அவரிடம் நான் கேட்டேன், கைது செய்யப்பட்டு இவ்வளவு கால இடைவெளியில் புதுவை அண்ணியை நீங்கள் சந்தித்த செய்தியை, கண்ட செய்தியை, 4ஆம் மாடியில் பார்த்த செய்தியை சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்டேன். அவரும் மறுத்து விட்டார். நியாயம் இருக்கின்றது, அவர்களுக்கான பயங்கள் இருக்கின்றது. நான் என்ன சொல்ல விளைகின்றேன் என்று சொன்னால், உயிருடன் இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இல்லை. முன்வருவதற்கான பயம் அவர்களை தடுக்கின்றது. இப்பொழுது எலும்பு கூடுகளாக எங்களுடைய உறவுகள் எழுந்து நிற்கின்றார்கள். இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்ற உரத்த சாட்சிகளாக. இதனை யாரிடம் கொண்டு செல்ல வேண்டும்? மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஏற்கனவே தலைவர் மதுசூதனன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நாளுக்கு நாள் பத்திரிகைகளில் ஒரு கிரிக்கெட் வர்ணனைக்குரிய ஸ்கோர் மாதிரி இந்த எண்ணிக்கை கடந்து செல்கின்றதா? வரலாற்று எங்களை எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கின்றதோ அந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். முள்ளிவாய்க்கால் போராட்டம் எங்களுக்கு தந்த அழிவுகளில் இருந்து நாங்கள் அதனை கொண்டு சென்றிருக்க முடியும். நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் தவறவிட்டோம். இப்பொழுதும் செம்மணியில் மிகப்பெரிய பாரிய மனித புதகுலிகள் இனப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதனையும் நீர்த்து போகின்ற விதமாக நாங்கள் 13வது திருத்தத்திற்கு ஊனூராக கூட்டங்கள் வைத்துக் கொண்டு திரிகின்றோம். இதைவிட கடைந்தெடுத்த அரசியல் அயோக்கியத்தனம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த நூல் வெளியீடு என்ற போர்வையில் தன்னும் மக்களிடம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயப்பாட்டை, எங்களுடைய அரசியல் உரிமைக்கான உச்சபட்ச கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதை மடைமாற்றுவது போன்று நாங்கள் செய்கின்ற எந்த செயலுமே நிச்சயமாக எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை பின்தள்ளும், பலவீனப்படுத்தும் என்பதை சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நூல் வெளியீடு என்பது அல்லது இந்த நூல் அறிமுகம் என்பது இந்த இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை நாங்கள் ஊரூராக கிராமங்களாக கொண்டு சென்று எங்களுடைய மக்களுடைய மனத்தில் இது தொடர்பான பதிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது. எத்தனையோ வகையான ஜனநாயக போராட்டங்கள் இருக்கின்றன. ஹர்த்தால் போராட்டமும் ஒரு போராட்டம் தான். அது தலைவர்கள் நோகாமல் அழைப்பு விடுகின்ற போராட்டம். கையெழுத்து போராட்டமும் போராட்டம் தான். சந்தையில் நின்று நாங்கள் வாங்கலாம், கையெழுத்து வாங்கலாம், ஆயிரக்கணக்கான கையெழுத்துக்களை வந்து வாங்கிவிட்டு போகலாம். ஆனால் பொங்கு தமிழ் போன்று, எழுக தமிழ் போன்று, பொத்துவிலில் இருந்து பொலிகண்டி வரைக்குமான ஒரு பாரிய மக்கள் திரளை கூட்டக்கூடிய போராட்டங்களினால் தான் நாங்கள் தேசமாக திரள்கின்றோம் என்கின்றதனை இந்த உலகுக்கு காட்ட முடியும். இந்த எந்த கட்சி அல்லது எந்த அரசியல் தலைவர்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள்? இருந்த இடத்தில் இருந்து ஹர்த்தால் அறிவிப்பு விடுவதும், மக்கள் கூடுகின்ற இடங்களாக புகைப்படக்காரர்களையும் அழைத்து சென்று கையெழுத்து போராட்டம் நடத்துவதும் ஒருபொழுதும் தேசமாக எங்களை திரளச் செய்யாது என்கின்றதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் தென்னிலங்கை சகோதரி அவர்கள் உரையாற்றினார். நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு சகோதரியே, அல்லது தென்னிலங்கையில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏனைய உறவுகளே, அருகில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீரசிங்கம் என்கின்ற மொழிபெயர்ப்பாளர் இவர் உங்களுக்கு சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். நீங்கள் பாஷனா அவர்களை இங்கு நினைவூட்டி சென்றிருக்கின்றீர்கள். நாங்கள் அவருடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். தர்மசிறி பண்டாரநாயக்காவுடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு வரட்டு கொள்கையுடைய இயக்கம் அல்ல. கலை இலக்கியத்தில் தீவிரமான ஈடுபாடு கொண்டது. கலை இலக்கியங்களின் மூலம் மக்களுடைய மனங்களை பண்படுத்தலாம் என்ற நம்பிக்கை கொண்டது. சிங்கள கலைஞர்களையும் தமிழ் கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ் கூடல் என்கின்ற ஒரு கலை பரிமாற்றத்தை, பண்பாட்டு பரிமாற்றத்தை இந்த இரண்டு இனங்களுக்கு இடையிலும் நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம். கொழும்பில் நகரசபை மண்டபத்திலும் சிங்கள தமிழ் கலைக்கூடல் என்று சொல்லி தமிழ் கலைஞர்களையும் சிங்கள கலைஞர்களையும் இணைக்கின்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியை
அரங்கு நிறைந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருந்தார்கள். முதல் நாளிலேயே சிங்கள தென்னிலங்கையை சேர்ந்த காடையர்களினாலும் பௌத்த பிக்குகளினாலும் அது குழப்பப்பட்டது. ஆனால் நாங்கள் அந்த மாநாடு நிறுத்தப்படவில்லை. தமிழ் சிங்கள கலைக்கூடல் பாஷண போன்ற தர்மசிறி விக்ரமபாகு பண்டாரநாயக்கா போன்ற அருமையான மனிதாபிமானம் மிக்க அந்த சகோதரர்களின் உதவியுடன் நாங்கள் திட்டமிட்டது போன்று அந்த 2 நாளுமே அந்த நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் மீளவும் பயணிப்போம், சேர்ந்து பயணிப்போம். தமிழ் சிங்கள கலைஞர்களினால் அரசியல்வாதிகளையும் தாண்டி அரசியல்வாதிகளினால் ஊட்டப்பட்டு இருக்கின்ற இந்த பேரினவாத சிந்தனையை களைவதற்கு உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது இலகுவானது ஒரு விடயம் அல்ல. பௌத்த மக்களிடையே வரலாற்று ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். எங்களுடைய தாய்மார்கள் கருவுற்றிருந்தால் நாங்கள் மசக்கி என்று சொல்லுவோம், மாங்காய் சாப்பிடுவார்கள், புளி சாப்பிடுவார்கள். ஆனால் மகாவம்சத்தில் விகாரமாதேவிக்கு இல்லாத மன்னனுடைய சேனாதிபதியின் தலையை கொய்து அதிலிருந்து வருகின்ற ரத்தத்தை குடித்தால்தான் தன்னுடைய மசக்கை தீரும் என்று சொல்லி சபதம் எடுத்து துட்டகை முனு கருவில் இருந்த சமயம் அவர் அவ்வாறு நிகழ்த்தியதாக வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இது புனைவு என்று எடுத்துச் சொல்லுங்கள். நீங்களும் நாங்களும் சேர்ந்து பயணிப்போமாக இருந்தால் இந்த தேசத்தை எந்த ஒரு வெள்ளாவிய சக்திகளுக்கும் அடிபணிய விடாது. சுதந்திரமான இலங்கையாக 2 தேசங்களை கொண்ட தமிழ் தேசம், சிங்கள தேசம் என்ற 2 தேசங்களை கொண்ட ஒரு நாடாக, அற்புதமான நாடாக நாங்கள் மிளிரச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.